ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைல்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் இருந்தாலும் சிக்கன் செய்யணுன்னு தான் நினச்சேன், ஆனால் செய்யணும் போல் இல்லை. அதனால இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் வச்சு மேனேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போதே மணி ஒன்றாயிடுச்சு. அதனால் வெண்டைக்காவை சீக்கிரமாக கழுவிட்டு, நிறையா மண்ணாக இருந்துச்சு, அதனால் கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். நடுவில் ரைஸ் வைக்க வேண்டாம், சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெண்டைக்காவை கடாயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். அப்போது அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்சஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் போட்டு இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்ப்ரே ஆயிலும் மேலே அடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்புறம் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் அம்மா போடுற மாதிரி ட்ரையாங்கிள் சப்பாத்தி போட்டேன். அதுக்கு மாவை ஒரு தட்டில் கொட்டி தட்டி தேய்க்கிறதுக்கு பதிலாக நான் அந்த பலகையிலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். எனக்கு மட்டுங்கிறனால 2 சப்பாத்தி தான், அதனால் இது ஈஸியாக இருந்துச்சு. நிறையா சப்பாத்தி போடுறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மாவு வேஸ்ட் ஆகலை, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தியும் போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு பசிக்கிறதுக்கு. அதனால் ஒரு பன்னீர் எடுத்து ஒரு க்யூப் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி என் லன்ச் பிளேட் இப்படி தான் இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.